அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இவை நிச்சயமாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு மிகவும் வலுவாக உச்சம் பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதியான சனிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு 3 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். சகாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த வேளையில் உச்சம் பெற போகிறாருங்க. அக்டோபர் 8ஆம் தேதி முதல் மிக வலுவாக உச்சம் பெறக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்கள் மகர ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சகாயாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிகவும் வலுவாக ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் அமரக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான மாற்றம் நிறைவாக ஏற்பட போகிறது. ஏனென்றால் 6இல் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரமாக சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றமும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது, உலகின் எந்த மூலையில் இருந்தாலும். எனவே மகர ராசிக்காரர்கள் சிறிதளவும் தயக்கமின்றி பல பணிகளை தெளிவாகவும் துல்லியமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் எளிதில் கைகூடுகிறது. நீண்ட நாள் முயற்சி செய்து வெற்றியடையாத பல காரியங்கள் கூட குரு பகவான் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடமான சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7இல் அமர்வதால் மகர ராசிக்காரர்களுக்கு இனிமையாக கைகூடக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. குரு பகவான் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நவ கிரகங்களிலே தோஷமற்றவர் முழு சுபகிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான். மற்ற கிரகநிலைகளை காட்டிலும் குரு பகவான் மனித வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளை தவிடுபடியாக்குவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியவர் என்றால் அது நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான். தோஷமற்றவராகவும் முழு சுபகிரகமாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் வலுவாக அமருவதால் திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரியங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சாதகமாகவே மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாகவும் உறுதியாகவும் கைகூட போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் மிகப்பெரிய அளவில் காரிய தடை சிரமம் சிக்கலின்றி மிகவும் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் அமர்கிறாருங்க. அதிசாரமாக அங்கு உச்சம் பெறுவதால் நீங்கள் நினைத்த காரியங்கள் எளிதில் கைகூடும். மகர ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவிலான தடை தாமதம் சிக்கல் சிரமம் என்று நினைத்த பல காரியங்களில் இருந்து மிக எளிதில் வெளிவருவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை ஜென்மராசிக்கு மிகவும் அபரிவிதமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. எனவே மகர ராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் 3 மற்றும் 11ஆம் இடத்திற்கும் கிடைக்கிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை மிக வலுவாக ஜென்மராசிக்கு கிடைப்பதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும். உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். கம்பீரமாகவும் துணிச்சலுடனும் பல்வேறு வகையான பணிகளை மிகவும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. விரைவாகவும் சுறுசுறுப்புடனும் பல பணிகளை திட்டமிடுதலை காட்டிலும் அபரிவிதமான முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெல்ல தெளிவாக குரு பகவான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. மேலும் தனது பார்வையை சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் இருப்பதை காட்டிலும் 3ஆம் இடமான வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் பதிப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் எளிதில் வெற்றி கிடைக்கும் அற்புதமான சிறப்பான தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை அபரிவிதமாக மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை
நுட்பமாக நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக கைகூடும். குறிப்பாக புதிய வேலை வாய்ப்பு மற்றும் புதிதாக முயற்சி செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் இந்த தருணத்தில் வெற்றி கிடைப்பதால் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். துணிச்சலுடன் பல்வேறு வகையான பணிகளை மிகவும் சிறப்பாகவும் செம்மையாகவும் கையாளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது. எனவே சிக்கல் சிரமங்கள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறார். இன்று நாட்களாக முயற்சி செய்தும் வெற்றியடையாத பல காரியங்கள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடக்கூடிய மிக அற்புதமான வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானத்தையும் குரு பகவான் வலுவாக பார்க்கிறாருங்க. லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவில் ரெட்டிப்பு லாபம் என்று சொல்லக்கூடிய வகையில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அற்புதமான மாற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எவ்வளவு பெரிய காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றத்தையும் குறைந்த தனலாபத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது. இந்த தருணத்தில் தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பு அற்புதமாக கைகூடுவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையில் கைகூட போகிறது. தனிச்சையாக செயல்படுவதை தவிர்த்து இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அபரிவிதமான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு பகவான் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் வலுவாக உச்சம் பெறுகிறார். எனவே மகர ராசிக்கார பெண்மணிகள் நினைத்த காரியம் அனைத்தும் எளிதில் கைகூடும். மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு தடை தாமதங்கள் முற்றிலும் விலகுவதோடு மகர ராசிக்கார பெண்மணிகளுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடும். எவ்வளவு பெரிய காரிய தடை சிக்கல் சிரமம் என்று இருந்தாலும் கூட அவற்றை விடுபடியாக்கி பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்க போகிறது. இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாகவும் மக்கள் மத்தியில் செல்வாக்கை உயர்த்தக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. நீண்ட நாட்கள் முயற்சி செய்தும் பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு எளிதில் பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். எனவே தவறவிடாமல் மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் சிறிதும் தயக்கமின்றி இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை குரு பகவான் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். லாபம் உயரும். எதிர்பார்த்தபடியே சிறப்பாக செய்து முடிக்க முடியும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக அள்ளி கொடுக்கிறது.